அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 47. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனும் அல்லாஹ்வின் தூதரும் ஆவார்கள். இவர்கள் நல்லோரின் தலைவராகவும் துறவாரம் மற்றும் இறைபக்தியில் ஒப்பற்றும் விளங்கினார்கள். இவர்களுக்கு சிறு வயதிலேயே அல்லாஹு தாலா கல்வி ஞானத்தை அருளினான். இவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் தீய எண்ணங்களுக்கு இடம் தராமல் மனக்கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தார்கள். இரையச்சம் கொண்டு அதிகமாக அழுவார்கள். அல்லாஹு தாலா இவர்களுக்கும் இவர்களின் சமுதாயத்தாருக்கும் தன்னையே வழங்கிடவும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், தர்மம், அதிகப்படியான தியானம் ஆகியவற்றை முறையாக நிறைவேற்றவும் கட்டளையிட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்தாரை பைத்துல் முகத்தஸில் ஒன்று திரட்டி அல்லாஹ்வின் இந்த கட்டளையை அறிவித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்தும் அறவழிகளுக்கான பாதையை சமம் செய்வதுமே இவர்களின் முக்கிய பணியாகும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது இறைப்பணியை தொடங்கி மக்களை இறைவழிக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததுடன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை பற்றி நற்செய்தியையும் தெரிவித்தார்கள். இவர்களுக்கு மக்களின் ஆதரவு பெருகியதை யூதர்களால் சகிக்க முடியவில்லை. எனவே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் விதண்டவாதம் புரிந்த யூதர்கள் இறுதியில் இறை தூதரை கொலை செய்து தங்களின் இம்மை மறுமையை பாழாக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வின் ஆற்றல். சூரியனின் எல்லைக்கோடு. சூரியன் அல்லாஹ்வின் கட்டளைப்படியே உதயமாகி மறைகிறது. அது தமது எல்லைக்கோட்டிலிருந்து அணுவளவும் அசைவதில்லை. அவ்வாறு அசைந்து எல்லைக்கோட்டிலிருந்து சிறிதளவு மேலே நகர்ந்துவிட்டால் குளிரால் உலகம் முழுவதும் பனிக்கட்டியால் பாதிக்கப்படும். அல்லது சிறிதளவு கீழே நகர்ந்துவிட்டால் அதன் வெப்பத்தால் முழு உலகமும் அழிந்துவிடும். ஆனால் அல்லாஹ் தன் வல்லமையால் சூரியனை எல்லைக்கோட்டுக்குள் நிறுத்தி குளிராலும் வெப்பத்தாலும் உலகம் அழிந்துவிடாமல் பாதுகாத்துள்ளான். ஒரு பரலை பற்றி. ஹஜ்ஜின் கடமை. மக்களே, உங்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளது, எனவே அதை நிறைவேற்றுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முக்கிய அமலின் சிறப்பு. சொந்த உழைப்பால் உண்ணுதல். தனது உழைப்பால் சம்பாதித்த உணவை விட சிறந்த உணவு வேறில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்